வெளியில வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சாரு. இப்ப நீங்களும் அப்படிதான். எவ்வளவோ கடன் வாங்கியிருப்பீங்க. எதுக்கு என்னத்துக்கு வாங்குங்க? செலவுக்கு வாங்குங்க, இல்ல எதுக்கு வேணா வாங்குங்க, இல்ல வந்துட்டு நீங்க சும்மா தப்பா நினைச்சுக்காங்க. நீங்க வந்து இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஷ்ணு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதாவது உங்களுக்கு நிறைய கடன் போய்கிட்டு இருக்குதா? என்னென்னமோ நான் பண்றேன், என்னுடைய கடனை என்னால அடைக்கவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த உண்மையான கதையை நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கேட்டு முடிச்சுட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல நான் இந்த கதையை கேட்கும் போதும் இந்த ஒரு மூவியை பார்க்கும் போதும் நான் என்ன நினைச்சேன்னா, இது என்னவா இருக்கும், ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஒரு சினிமாட்டிக் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த படத்தை நான் முழுமையா பார்க்கும் பொழுது அந்த சினிமாட்டிக் ஃபீலே எனக்கு வரல. ஒரு நார்மலா சாதிக்கணும்னு இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? சின்ன வயசுல இருந்தே அவனுடைய மனசுக்குள்ள ஆசை, நான் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நான் வேற லெவல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் காண்பிப்பாங்க. ஆனா ஒரு திருட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனும் பிட் அடிச்சு 12th பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வரார். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற யாரையுமே திட்டல, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த ஸ்கூல் நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணிடுறாரு, லஞ்சம் கொடுத்ததா சொல்லி. அப்போ இவரு இந்த பையன் 12th எக்ஸாம் எழுத போன பையன் என்ன பண்றாருன்னா, ஸோ இனி வந்துட்டு முடியாது, நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிக்ஷா ஓட்ட போறாரு. அதாவது சின்னதா ஒரு டெம்போ மாதிரி வச்சு, சின்ன ஆட்டோ மாதிரி வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இது ஓட்டி சம்பாதிக்கலாம். அவருடைய அண்ணனும் இவரும் போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த ஊர் தலைவருடைய வந்துட்டு பஸ் ஒன்று இருக்கு. அந்த பஸ்ல வந்துட்டு இவருனால கூட்டம் குறையுது அப்படின்றதுனால இவரை வந்து மிரட்டி கிரட்டி வந்துட்டு இவருடைய வண்டியை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதிர்த்து கேட்க வந்து அவங்க அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் நேரா விறுவிறுன்னு போவார், அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போவார். இன்ஸ்பெக்டரை போயிட்டு சத்தம் போடுவார், நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அப்படி சத்தம் போடும் பொழுது அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரா, நீ அப்புறமா வாப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுவாரு. அப்பதான் இவர் இங்க இருந்து கத்துவாரு, இது போல வந்துட்டு நீங்க தானே சொன்னீங்க, ஏதாவதுன்னா சரியான நேரத்துக்கு போனாதான், அதாவது இந்த அரெஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அரெஸ்ட் பண்ணுவார் இல்லைங்களா, அப்போ சொல்லுவார், சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது மட்டும் என்ன முடிவு, எங்கள் அண்ணனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, நீங்கள் மட்டும் என்ன அன்னைக்கு எக்ஸாம் எழுத விட்டுருந்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிருப்பேன், பாஸ் ஆகி பார்த்து எக்ஸாம் எழுத விட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரே அதை பார்த்து எழுத அனுமதிப்பார், நான் வேலைக்கு போயிருப்பேன், உங்களால தான் இவ்வளவும், இப்போ எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக வருவார், நேராக போவார், கீழே இறங்குவார், எங்கே என்ன விவரம்னு கேட்பாரு. கேட்டு முடிச்சுட்டு நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஸோ அங்கே போயிட்டு ஒழுங்காக அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. வண்டியும் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இந்த இடத்துல இந்த பையன் மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு, நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து பேச, நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், விட்டு அடிக்காத அப்படின்னு சொல்லுவார். அதே போல விட்டு அடிக்காம இவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவார். பட் ஆனால் 3rd ரேங்க் அப்படின்ற மாதிரி வந்துடுவார். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆகணுன்ற ஆசை. ஸோ அப்போ வந்துட்டு இங்கேருந்து அவங்க ஊர்லேருந்து வேற ஒரு கிராமத்துக்கு போறாரு. வேற ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கே போய் சம்பாதிக்கணுன்ற மாதிரி வந்துட்டு அதாவது படிக்கணும், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகும் பொழுது இவருடைய வந்துட்டு பேக்கு திருடு போயிடு. பேக் எடுத்துன்னு போகிறா, இல்லை காசு கொடுப்பாங்க, பாட்டி காசு கொடுப்பாங்க, பேக்கெல்லாம் திருடு போயிடு. அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு 4 நாள் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் உட்காடுறாரு. அங்கே போயிட்டு காசு வாங்கலாம், சாப்பாடு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே, ஸோ ஒரு கட்டத்தில் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, போய் சாப்பிட்டு போ, முதல்ல போய் சாப்பிட்டு போ, ஸ்டூடெண்ட் தானே, சரி போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் வேலை என்னன்னு கேட்டால் வேணான்றாரு. வேலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணி கிளம்பா, போதும் போப்பா அப்படின்னா, இவர் இதெல்லாம் முடியாது, நீ வேலை இருக்குன்னு சொன்னதுனால தானே சாப்பிட்டேன், எனக்கு வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சத்தம் போட்டுட்டு, அப்புறம் அந்த டேபிளில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அவரு பேசுறாரு. அவரு பேச்சு இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிடுது. அங்கேருந்து டெல்லிக்கு போறாரு வேற ஒரு எக்ஸாம் எழுதுறது. அவர் வந்துட்டு அவரு கிராமத்துல இருந்து வெளியில வந்து வேற ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு, அப்ப அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்துட்டு அங்கிருந்து டெல்லிக்கு போறது வந்து இன்னொரு எக்ஸாம் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துட்டு எழுதுறதுக்காக. ஸோ அங்க போய் வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இடம்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு, கோச்சிங் கிளாஸ் போறாரு. கடைசியில் பார்த்தா வந்துட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் அப்படின்றத நிறைய காசு கேட்குறாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது வருது. இங்க இருந்த மனுஷன் எந்த பொருளும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனது அவர்கிட்ட இல்லை. ஒரு செல்போன் மூலியமா பேசுறது கிடையாது. ஏன்னா அப்ப அது எதுவுமே கிடையாது, எந்த கான்வர்சேஷனும் கிடையாது.
அவருடைய தைரியத்தை மட்டுமே நம்பி அங்கிருந்து அங்க போயிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல இவர் வந்துட்டு இவருடைய ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாரு. அந்த ஹெல்ப் பண்ணவங்களும் அங்க இருக்காரு. நான் இங்க பாரமா இருக்கு விரும்பல, பட் நான் எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியில வேலை செய்யறாரு. அந்த லைப்ரரியில வேலை செஞ்சுட்டு இதுக்கெல்லாம் யார் ஐபிஎஸ் யார் கோச்சிங் கொடுக்குறா அப்படின்ற ஒரு சில இடங்கள்ல போய் பார்க்கறாரு. சில இடங்கள்ல பார்த்து அங்க வந்துட்டு சில பேர் கூட பழக்கம் ஏற்பட்டு அங்க இருக்க உதவி பண்ண, ஆனா ஃபெயில் ஆயிடுறாரு. எக்ஸாம் எழுத முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு மறுபடியும் போகுது, மறுபடியும் கோச்சிங்காக போகணும், அங்க இருந்து அங்க போகணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாரு. மறுபடியும் ஃபெயில். 2வது அட்டம் மட்டும் ஃபெயில். 3வது எக்ஸாம் எழுதுறாரு. 3வது ஃபெயில். ஏன்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நேரத்துல வருது. அதுல இவர் என்ன பண்றாருன்னா டெரரிசம் அப்படின்றதுக்கு மேல வந்துட்டு டூரிஸ்டம் அப்படின்றதுக்கு மேல டெரரிசத்துக்கான வந்துட்டு டீட்டெயில் எழுதி விட்டார். ஸோ அதனால அதுலயும் ஃபெயில் ஆயிட்டார். அடுத்தது ஃபைனல் ரவுண்ட். ஏன்னா 4 வருஷம் மட்டும் தான் எழுத முடியும், 4 டைம் மட்டும் தான் எழுத முடியும் அந்த எக்ஸாமு. ஸோ அடுத்தது ஃபைனல். அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு போறாரு. இப்போ அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு 4வது டைம் போறாரு. இப்போ நான் சொல்லக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதை கதையாக பார்க்கக்குள்ள இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே போய் ஸோ எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ் ஆகிட்டார். அவருக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லி. அதுவே இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூ போகும்பொழுது இவரு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதாவது 12th ஃபெயில் ஆயிருக்காரு. இந்த ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்னன்னா மறுபடியும் ரீ அட்டெம்ப்ட் எழுதி தான் இவர் பாஸ் ஆயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இவரும் சொல்றாரு, இந்த கான்வர்சேஷன் அங்கே போகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த அவர் எக்ஸாம்பிள் பண்ணுவார். அதாவது நான் ஏமா உன்னை எடுத்துக்கணும், ஸோ நான் எதுக்கு உன்னை எடுத்துக்கணும், 12th ஃபெயில் ஆயிருக்க, உன் ஊரும் வந்துட்டு திருட்டு கும்பல் இருக்கிற ஊர், நான் ஏன் உன்னை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே செலக்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு 5 பேர்ல ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும், ஸோ அந்த தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து கேட்க, அவங்க வந்துட்டு அவங்க வச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் தள்ளுறாங்க. தள்ளின உடனே இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், இதில் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை, கண்ணாடி டம்ளர் தள்ளும்போது அதில் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சில்வர் டம்ளர்ல கொடுங்க அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ உடனே அவர் கோவப்படுறாரு. யோ தண்ணி விடுறதே பெரிய விஷயம், தண்ணி நல்லா இருக்குல்ல சுத்தமா இருக்குல்ல குடியா அப்படின்ற மாதிரி அவர் பேச. அப்போ இவர் அந்த இடத்துல சொல்றாரு, இதுக்கு நானும் பதில இதுதான் சார் சொல்றேன். ஸோ நீங்க என்னை சுத்தி இருக்கிறத பார்க்காதீங்க, எல்லாருமே வர்றது வேற, பட் நான் ஸ்பெஷல். நான் தப்பு பண்ணதுல இருந்து கத்துக்கிட்டு இனி தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என்னை விட்டீங்கன்னா நான் நேர்மையா இருப்பேன். நேர்மையா இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு தடவை அந்த அறியாத வயசுல எங்க ஹெட் மாஸ்டரே எக்ஸாம் வந்துட்டு திருடுத்தனமா காப்பி அடிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன செய்யறேன். ஸோ அதனாலதான் நான் அதை பண்ணேன். எனக்கு அது தப்புன்னே தெரியாத வயசுல அது நடந்துச்சு. அதனால அதை திருத்திக்கிட்டேன், இப்ப இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த நடுவுல இருந்தவர் கன்வின்ஸ் ஆகல, அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஸோ மறுபடியும் இவர் வராரு, ஐபிஎஸ் பாஸ் பண்றாரு. வீடியோ எண்டில் ஒரு மிகப்பெரிய போட்டோஸ்லாம் நிறைய வருது. இது உண்மையாலும் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி உண்மை சம்பவத்துல இருக்கக்கூடியவங்களோட புகைப்படம் எல்லாமே வருது. அதுதான் 12th ஃபெயில் அப்படின்ற ஒரு மூவில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவரு காப்பி அடிச்சாரு, கரெக்ட் தான். அவர் நினைச்சிருந்தா மறுபடியும் காப்பி அடிக்க வச்சாங்க, அப்படியே காப்பி அடிச்சுட்டான். ஆனா அதை அவர் பண்ணல. அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, இனி காப்பி அடிக்கலைன்னா நீங்க என் இடத்துக்கு வருவ அப்படின்றத சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் காப்பி அடிக்காம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து என் குடும்பம் எப்படி இருக்கு, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு வீடு கிடையாது, எனக்கு வந்து பணம் கிடையாது, 10 பைசா கிடையாது என் வீட்டுல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்படின்ற மாதிரி என்ன பிளைம் பண்ணி வேணா அவர் வீட்டுல இருந்திருக்கலாம். 12th ஃபெயில் ஆனவன அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இன்னும் ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு அங்கேயே வந்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஊர்ல வந்து திருட்டுத்தனம் பண்றது அப்படின்றது ஃபேமஸ். ஸோ அவர் அங்கேயே அப்படியே இருந்திருக்கலாம். பட் அப்படி இல்லாம அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லி வெளியில வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சாரு. இப்ப நீங்களும் அப்படிதான். எவ்வளவோ கடன் வாங்கியிருப்பீங்க, எதுக்கு என்னத்துக்கு வாங்குங்க, செலவுக்கு வாங்குங்க, இல்லை எதுக்கு வேணா வாங்குங்க, இல்லை வந்துட்டு நீங்க சும்மா தப்பா நினைச்சுக்காங்க, தெரிவிக்க ஊர் சுத்த எதுக்கு வேணா வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்காதீங்க. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றத மட்டும் பாருங்கன்னு தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பையே போட்டு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இனி இந்த தவறு பண்ணக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தப்பு பண்றது அப்படின்றது தப்பு கிடையாது, அதே தப்பை திரும்ப திரும்ப பண்றது தான் தப்பு. ஸோ இது நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்னுடைய சேனல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், சின்ன மிஸ்டேக்கு, 3300 வீடியோ தூங்க போயிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பார்த்துருங்க. இனி நீங்களும்
இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இது போன்ற தவறுகள் செஞ்சீங்கன்னா அதை திருத்திக்கோங்க. அதை சரி செஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு பாருங்க. நீங்க இதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காதீங்க.